வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை துளியின் தலைப்பு: சித்தர்கள் எவ்வாறு உணர்ந்தார்கள்? தற்கால விஞ்ஞானிகளால் இன்று கண்டுபிடிக்கப்படும் இயற்கை ரகசியங்களை அன்று கருவி ஆராய்ச்சி கூடமின்றி சித்தர்கள் எவ்வாறு உணர்ந்தார்கள்? இன்று வரை கண்ட விஞ்ஞானம் அனைத்தும் மனித உடலுக்குள் நடைபெறும் அதிசயங்களுக்கு அப்பாற்பட்டதல்ல. சுத்த வெளியிலிருந்து பரமணுக்கள் தோன்றின. பரமணுக்கள் சேர்க்கையால் பஞ்ச பூதங்கள் ஏற்பட்டன. நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற 4 பூதங்களுடன் விண் என்ற 5வது பூதமான உயிர் சக்தி சுழலும் பொழுது அதன் தடை உணர்தலாக உணர்ச்சி நிலை பெற்று ஓரறிவு முதற்கொண்டு தொடங்கிய பரிணாமத்தின் உச்சமாக வந்த 6 அறிவு பெற்றவன்தான் மனிதன். இந்த மனித உடலிலே உயிர், ஜீவகாந்தம், மனம் என்ற 4ம் சேர்ந்து இயங்கும் போது ஏற்படக்கூடிய ரசாயன இயக்கம், மின்சார இயக்கம், காந்த இயக்கம் இவற்றை கடந்து இப்பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறக்கூடிய இயக்கங்கள் வேறெதுவும் இல்லை. இந்த உடலில் நடைபெறக்கூடிய ரகசியத்தை இதுவரை எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்கவும் இயலாது. அத்தகைய முறையில் பரிணாமத்தின் உச்சமாக உள்ள மனித உடலின் அற்புதமான அமைப்பையும் இயக்கத்தையும் அகத்தவ சாதனையால் அறிந்தவர்கள் சித்தர்கள். இந்த உடலில் உள்ள அணுக்கள், பேரணுக்கள், செல்கள் இவைகள் எவ்வாறு அடுக்கப்பட்டும் சேர்த்து பிடித்து கொள்ளப்பட்டும் இருக்கின்றன என்பதையெல்லாம் அறிந்தவர்கள் சித்தர்கள். அப்படி செல்களால் ஆன கட்டிடமாகிய உடலின் கட்டுமானத்திற்கும் கட்டுக்கோப்புக்கும் உறுதிக்கும் நீடிப்புக்கும் வேண்டிய காந்த சக்தியை எவ்வாறு பெற்று எவ்வாறு அதை மின் சக்தியாக மாற்றி ஆங்காங்கே பல ரசாயனங்களை தோற்றுவித்து இயக்க நிதியோடு உடல் என்ற அற்புதமான நிலையம் இயங்குகின்றது என்பது எல்லாம் அறிந்தவர்கள் சித்தர்கள். மனித உடலின் இயக்கங்களையெல்லாம் உணர்ந்து கொள்வதோடு பிற உயிரில் ஏற்படும் இன்ப துன்பங்களையும் பிற பொருட்களின் இயக்கங்களையும் கூட அறிவு எவ்வாறு உள் நுழைந்து அறிந்து வருகிறது என்றும் சிந்தித்து பார்த்தார்கள். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் வருகின்ற அலைகள் மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டிடையே முன் பின்னாக ஓடுதல் என்ற 5 தன்மைகளை பெறுகின்றன என்பதை சித்தர்கள் உணர்ந்தார்கள். இந்த அலைகள் பஞ்சபூதங்களால் ஆன பருப்பொருட்களில் மோதும் போது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், அத்துடன் மனித உடலிலே புலன் கடந்த நிலையில் மனமாகவும் மலர்ச்சி பெறுகின்றன என்பதையும் தங்கள் தவ வலிமையால் உணர்ந்து கொண்டார்கள். அந்த விரிந்த மனநிலையிலே பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச உற்பத்தி ரகசியங்கள் எல்லாம் அவர்கள் உள்ளத்திலே நிறைந்திருக்கும். எல்லா வினாக்களுக்குமான விடைகளும் அவர்களுக்குள்ளாகவே இருக்கின்றன. எனவே அங்கிருந்தே தங்கள் உள் நோக்கால் எடுத்துக்கொண்டார்கள். சித்தர்களுக்கு தனியாக ஆராய்ச்சி கூடம் எதுவும் தேவையில்லை. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த கமலமணி அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை: சித்தர்கள் எவ்வாறு உணர்ந்தார்கள் என்பது இன்றைய சிந்தனை. சித்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன் தென் இந்திய பகுதியிலே வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அதுவும் தமிழ்நாட்டிலே அதிகமான சித்தர்கள்
குறிப்பாக 18 சித்தர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் சித்தர்கள் அதிகமான அளவிலே இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் நமக்கு கிடைத்த குறிப்பு அடிப்படையில் நாம் சில சித்தர்களினுடைய பாடல்களை நாம் இங்கு உணர்ந்து கொள்கிறோம். சரி, இவர்கள் எவ்வாறு உணர்ந்து கொண்டார்கள் என்று தலைப்பு. எதை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த இயற்கையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இயற்கையின் இருப்பை உணர்ந்து கொண்டார்கள். அதனுடைய இயக்கத்தை உணர்ந்து கொண்டார்கள். அந்த இயக்கத்தினால் வெளிப்படும் அனைத்து உணர்வுகளையும் உணர்ந்து கொண்டார்கள். அத்தனையும் சொல்லியிருக்கிறார்கள். அகத்துக்குள்ளாகவும் உடலுக்குள்ளாகவும் அவர்கள் நடைபெறக்கூடிய அனைத்து ஞானங்களையும் பெற்றிருந்தார்கள். அதே அளவிலே இந்த பிரபஞ்சம் அளவுக்கும் வானியல் சார்ந்தவற்றிலும் அவர்கள் விரிந்து அதையும் கண்டு உணர்ந்திருந்தார்கள். எப்படி இதெல்லாம் அவர்களுக்கு சாத்தியமாகியது? அவர்களுக்கு ஏதாவது ஆய்வுக்கூடம் இருந்ததா என்றால் இல்லை. இப்பொழுதெல்லாம் பெரிய பெரிய ஆய்வுக்கூடங்கள். அந்த ஆய்வுக்கூடங்களிலே பல ரசாயனங்களை வைத்து பல ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய அவ்வளவு விஞ்ஞானிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொலைநோக்கு பார்வை பார்க்கக்கூடிய கருவிகள், எண்ணற்ற கருவிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு வானியல் ஆராய்ச்சி நடக்கிறது. இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இயக்கம் இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு அதற்கும் பல கருவிகளை கொண்டு நுணுகி சென்று ஊடுருவி பார்க்கக்கூடிய கருவிகளை எல்லாம் இந்த விஞ்ஞானம் வைத்து கொண்டுதான் ஆய்வு செய்கிறது. அது மட்டும் அல்லாமல் உடலை அறுத்து பிரித்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுதெல்லாம் அறுவை சிகிச்சை என்று வந்துவிட்டது. உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகளை மனிதன் உணர்ந்து கொள்வதற்கு அனாட்டமிக்கல் ஸ்டடி என்று மருத்துவக் கல்லூரியிலே படிக்கிறார்களே, அதற்கு இறந்த ஒரு உடலை அதை பராமரித்து வைத்து அதை அறுத்து ஒவ்வொருவருக்கும் காட்டி ஒவ்வொன்றையும் நேரடியாக பார்க்கக்கூடிய அளவில் இப்பொழுது கல்விகள் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில், சித்தர்கள் காலத்தில் இப்படி அந்த இறந்த உடலை பராமரித்து வைத்து அவர்கள் படித்தார்களா? இல்லை, அந்த உடலை அறுவை சிகிச்சை செய்து அறுத்து உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தார்களா? ஆனால் அனைத்து உறுப்புகளையும் பற்றியும், அனைத்து உறுப்புகளின் இயக்கத்தை பற்றியும் அவர்கள் கண்டு உணர்ந்திருந்தார்கள். அதேபோல அவர்களுடைய அந்த ஆராய்ச்சியிலே முடிவாக அவர்கள் ஒரு வார்த்தையை கூறுவதாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். என்ன என்றால், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். அண்டத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ, என்னென்ன இயக்கங்களாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அவை அனைத்தும் ஒரு உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, சுருக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அப்போ இந்த பிண்டத்தை ஆராய்ச்சி செய்து, எப்படி ஆராய்ச்சி செய்து? இந்த மனதின் மூலமாக ஒடுங்கி 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 ஆராய்ச்சி செய்து. ஒடுங்கி என்று சொன்னால் மனதின் அலைச்சுழல் வேகத்தை குறைத்து 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 அவருடைய மூலத்திற்கு சென்றால் அது உயிரை உணர்ந்து விடுகிறது. அது உயிரை உணர்ந்த பிறகு உயிரின் நிலையாகிய படர்க்கை நிலையாகிய அந்த ஜீவகாந்தம் என்பதை உணர்ந்து கொள்கிறது. அப்படி ஒடுங்கி உணரும்போது நமது உடலுக்குள்ளாக என்னென்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதையும் அவர்கள் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இயக்கங்களையும் உணர்ந்து கொண்டார்கள். அப்படியே விரிந்தார்கள். ஒடுங்கியும் விரிந்தும் உணர்ந்ததுதான் சித்தர்களினுடைய ஆராய்ச்சி. ஒடுங்கி உடலுக்குள்ளாக இந்த பிண்டத்துக்குள் உணர்ந்தார்கள்.
அதையே ஒடுங்கிய நிலையிலிருந்து விரிந்து எது வரைக்கும் வந்தாங்க? பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்தார்கள். விரிந்து அதை உணர்ந்தார்கள். எதனால் உணர்ந்தார்கள்? மனம் என்ற ஒரே ஒரு கருவியால் மட்டுமே உணர்ந்தார்கள். அப்போ மனித மனம் அவ்வளவு ஆற்றல் பெற்றதா? ஆம், அவ்வளவு ஆற்றல் பெற்றது. இப்போது எப்பொழுது அந்த ஆற்றல் மனிதனுக்கு கிடைக்கும்? எப்படி அவர்களுக்கு சித்தர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால், இப்பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால், இந்த புலன் மூலமாக பொருள்களோடும் நபர்களோடும் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய மனம் அந்த புலன் உணர்வை இருந்து விடுதலை பெற்று தனித்த மனமாக வரும்பொழுது அது என்ன செய்கிறது? அது ஒரு உணர்கருவி தானே. அப்போ இந்த பொருள்களையும் உறவுகளையும் அழுத்த முடிவழி சுவை மனம் என்ற அடிப்படையில் புலன்கள் மூலமாக உணர்வதை நிறுத்திவிட்டால் அது என்ன செய்கிறது? இந்த இயற்கையை உணர ஆரம்பிக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இயற்கை இருப்பு, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது, இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது. அப்போ அந்த மாதிரியான இருப்பை உணர்வது என்பது அந்த மனதினுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் இந்த அழுத்தம் ஒளி சுவை மனம் என்பதை உணர்கிறோமே, அது இருப்பு அல்ல. அது உணரும். அந்த பொருள்களோடு உறவுகளோடு இந்த 5 உணர்வுகளையும் உணர்ந்து மறைந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வுகள் அது இருந்து கொண்டே இருப்பதில்லை. ஆனால் அந்த இயற்கை என்று சொல்லும் பொழுது அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு சிந்தனையில் கூட கூறியிருக்கிறோம், இயற்கையை உணர்வது என்று சொன்னால், எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கையை உணர்வது என்று சொன்னால் அது இருப்பாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்வதற்கு சமமாக இருக்கிறது என்று ஒரு சிந்தனை உரையிலே நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதை உணர்கிறது. இதுதான் இந்த மனதினுடைய ஒரு மாபெரும் ஒரு நிதி என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ரகசியங்களையும் ஒரு உடலுக்குள்ளாக அறிய முடியும் என்று சொன்னால், இந்த உடல் என்பது எதனால் ஆனது என்பதை ஆராய்ந்து அவர்கள் பார்க்கும் பொழுது தெரிந்தது, இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை உணர்ந்தார்கள். அப்போ இந்த 5 பஞ்சபூதங்கள் உடலில் இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். உடல், பருவுடல், உள்ளே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இதற்குள்ளாக உயிரோட்டம். இப்போ அந்த உயிரோட்டம் என்பதை உணர்ந்தது தான் சித்தர்களினுடைய ஒரு உச்சகட்டமான உணர்வு. இப்பொழுது விஞ்ஞானம் கருவிகளை கொண்டு அவ்வளவு நுண்ணிய கருவிகளை கொண்டு ஆராய்ச்சி செய்தாலும் இந்த 4 பூதங்களை மட்டும்தான் அது உணர முடிகிறது. இன்னும் அந்த முதல் பூதமாகிய ஆகாயம் என்ற உயிர் என்பதை இன்னும் உணரவில்லை. உடலில் உயிரை உணரவில்லை. பிரபஞ்சத்தில் ஆகாயம் என்ற விண் எனும் பரம அணுவை இன்னும் உணரவில்லை. அவர்கள் ஒரு நுணுகிய அணுவை உணர்ந்திருக்கிறோம் என்று காட்பாட்டிகள் என்று சொன்னாலும், அதைவிட இன்னும் நுணுகி இருக்கக்கூடிய அணு இருக்கிறது, அதை இன்னும் உணர முடியவில்லை. அவர்கள் உணர்ந்த வரை அதுதான் மிகச்சிறிய அணு என்று சொல்லுகிறார்களே தவிர அதை உணர முடியவில்லை. ஆனால் இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர் என்பது அதைவிட நுண்ணிய அணு. அப்போ அந்த உயிரை உணர்ந்தார்கள். அதனால்தான் இவர்களுக்கு பெயரே சித்தர்கள் என்று வந்தது. சித்து என்றால் உயிர். சித்து என்ற உயிரை உணர்ந்து உயிரின் மூலமாக இந்த உடலை உணர்ந்தார்கள். இந்த உடலை உணர்ந்து இதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தார்கள் என்று சொல்வதனால் அவர்கள் சித்தர்கள் என்று பெயர் பெற்றார்கள். சரி, அப்போ இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர், இப்போது அந்த உயிருக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை உணர்ந்தார்கள். எப்படி உணர்ந்தார்கள் என்று சொன்னால், இந்த புலன் வழியாக செல்லக்கூடிய அந்த
மனதை நிறுத்தினால் அது தனித்த மனமாக நிற்கிறது. அந்த தனித்த மனமாக நிற்கும்போது அது எதை உணர்கிறது? தன் மூலமாக உயிரை உணர்கிறது. அப்போ அந்த உயிரில் ஒடுங்கி விடுகிறது. இப்போ சித்தர்கள் காலத்திலும் மரணம் என்பது நிகழும். மரணம் என்பதை உடலும் உயிரும் பிரிந்து விடுவது என்பதை அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள். 5 பஞ்சபூதங்களின் இணைப்புத்தான் பிறப்பு. 5 பஞ்சபூதங்களின் பிரிவுதான் மரணம் என்பதை உணர்ந்தார்கள். சரி, அப்படி பிரியும்போது இப்போ இந்த உடல், அதாவது கெட்டிப்பொருள், நீர்ப்பொருள், வெப்பப்பொருள், காற்றுப்பொருள் எல்லாமே பிரிந்து அது மீண்டும் என்ன ஆகிறது என்று பார்க்கிறார்கள். இந்த உடலை அப்படியே விட்டுவிட்டால் அந்த உடல் என்ன ஆகிறது? அழுகி போய் நீராகி அது அப்படியே ஆவியாக மாறி அணுவாக மாறிவிடுகிறது என்பதை உணர்ந்தார்கள். அப்போ அந்த இடத்துல எல்லாமே அந்த முதல் பூதமாகிய அந்த விண்ணெனும் அந்த உயிர், அதனுடைய நெருங்கிய இயக்கம்தான் இந்த பஞ்சபூதங்கள் என்பதை உணர்ந்தார்கள். அது எப்படி அது மீண்டும் அந்த அணுவாகவே மாறிவிடுகிறது என்பதையும் இந்த உடலை வைத்து, உடல் உயிரோடு இருப்பதை வைத்து, மரணம் என்பதை வைத்து அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள். ஆக அந்த அடிப்படையில் இந்த உடலுக்குள்ளாக உயிர், அந்த உயிரின் படர்க்கை நிலையாகிய மனம், அது மனமாகவும் செயல்படுகிறது, ஜீவகாந்தமாகவும் செயல்படுகிறது. இப்போ உடலுக்குள்ளாக பாருங்கள், அவர்கள் சித்தர்களுடைய அந்த கண்டுபிடிப்பிலே உடல் உயிர், இப்பொழுது விஞ்ஞானம் உயிர் என்பதை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அந்த விஞ்ஞானிகள் சாதாரணமாக என்ன சொல்கிறார்கள்? உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது என்பதை நிரூபணம் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்கள் வீட்டில் உயிர் அப்படிங்கிறத ஒத்துக்குவாங்க, உடம்புக்குள்ளே உயிர் இருக்குதுங்கிறத ஒத்துக்குவாங்க. ஆனால் விஞ்ஞான மருத்துவமோ இது இயங்குகின்ற உடல், இது இயங்காத உடல் என்று அதை பிரிக்கிறது. இயங்குகின்ற உடல் என்று சொன்னால் அதை யார் இயக்குகிறார் என்ற கேள்விக்கு பதிலே இல்லை. அதை மனதின் மூலமாக உணர்ந்தவர்கள்தான் சித்தர்கள். அப்போ என்ன ஆகிறாங்க? எப்படி பார்க்கிறார்கள்? இந்த உயிரின் படர்க்கை நிலை மனம் என்று சொல்கிறோமே, ஜீவகாந்தம் என்று சொல்கிறோமே, இது மனமா ஜீவகாந்தமா? மனமும் ஜீவகாந்தமும் ஒன்று தான். அப்போ என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஜீவகாந்தம்தான் உடலின் கட்டமைப்பு அனைத்தையும் செய்கிறது, உடலில் உள்ள உறுப்புகளின் இயக்கத்தை இயக்குகிறது. அத்துணை உடலுக்குள்ளாக நடைபெறும் அத்துணை இயக்கங்களையும் ஆற்றல் என்ற அடிப்படையில் ஜீவகாந்தம்தான் செய்கிறது என்பதை உணர்ந்தார்கள். அதே ஜீவகாந்தம்தான் எப்படி இயங்குகிறது? மனமாகவும் இயங்குகிறது. அப்போ ஜீவகாந்தம் வேறு, மனம் வேறு அல்ல. அப்போ மனமாக இயங்குவதும் அதுதான், ஜீவகாந்தமாக இயங்குவதும் அதுதான். அப்போ ஒரே ஆற்றல் தான், அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் அது இயங்குகிறது. இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அதெல்லாம் பெரிய ஆச்சரியப்படுறதுக்குரிய ஒன்று தான். இப்போது இதை நாம் உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இப்போது மின்சாரம் என்று ஒன்று இருக்கிறது. அது பல்பில் வரும்போது வெளிச்சமாக வருது, ஃப்ரீசரில் வரும்போது குளிர்ச்சியாக வருது, ஹீட்டரில் வரும்போது ஹீட்டாக வருது, ஆம்பிளிஃபையரில் வரும்போது ஒலியாக வெளியேறுது. இன்னும் எத்தனை விதமான மாற்றம் அடைகிறது? ஒரே ஆற்றல் தானே. அப்போ அது அந்த ஆற்றல் ஒளியாக வருமா, குளிர்ச்சியாக வருமா, வெப்பமாக வருமா அப்படின்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் வருகிறது அல்லவா? இதே போல்தான் உடலுக்குள்ளாக அந்த ஜீவகாந்தம் என்ற ஆற்றல், அது அங்கே இயக்கத்துக்கு அதை இயக்கும் சக்தியாகவும் இருக்கிறது, மனமாகவும் இருக்கிறது. அந்த மனம் என்பது அதனுடைய வேகத்துக்கு தகுந்தாற்போல் அந்த உணரும் தன்மையும் உணர்ச்சிவயமான நிலையமாக இருக்கிறது.
எல்லாத்தையும் அவங்க தவத்தின் மூலமாகத்தான் உணர்ந்தார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இவர்களும் ஆழ்ந்து தவம் செய்து அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முயன்றார்கள் என்று சொன்னால் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்கிறோம் என்று பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்கிறார்கள். பல கோடிகளை வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவம் செய்வதில்லை. அவர்கள் தவம் செய்து மனதின் நுணுக்க நிலையை அடைந்து அதற்கு அவர்கள் பழகி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை பயிற்சி செய்து கொண்டு இந்த ஆராய்ச்சி செய்தார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய காலம் நேரம் அனைத்தும் சுருங்கிவிடும். இந்த விரயம், இந்த பொருள் விரயம் இல்லாமல் அனைத்தையும் கண்டு உணர முடியும். ஆனார்கள் இதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமும் பொருள் விரயமும் அதிகமாக இருக்கிறது. அப்போ சித்தர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்பதை உணர்ந்து இவர்கள் அந்த தவம் என்ற தியானம் என்ற நிலைக்கு வர வேண்டும். அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஒன்று மட்டும் புரிகிறது. எதையெல்லாம் மனதில் ஒடுக்க நிலையில் அவர்கள் உணர்ந்து சொன்னார்களோ சித்தர்கள், அதையெல்லாம் ஆமாம் என்று நிரூபணம் செய்வதற்காகத்தான் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது சித்தர்கள் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கத்தை உணர்ந்து அதற்கும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த மூலிகைகளில் எந்த மூலிகை எந்த உறுப்புக்கு எந்த இயக்கத்துக்கு பொருத்தமானது என்பதை உணர்ந்து சித்த மருத்துவம் என்பதை கண்டு உணர்ந்தார்களே. அந்த மூலிகைகளை அதனுடைய தன்மையை உணர்ந்து மூலிகையினுடைய தன்மையை உணர்ந்தார்கள். இப்போ கல்லீரலினுடைய தன்மையை உணர்ந்தார்கள், சிறுநீரகத்தினுடைய தன்மையை உணர்ந்தார்கள். அதற்கும் இந்த தன்மைக்கும் எப்படி பொருத்தம் என்று உணர்ந்தார்கள். அப்படி இந்த மூலிகைகளை வைத்து மருத்துவமே செய்திருக்கிறார்களே. அப்போ உடலுக்குள் சென்று என்னென்ன உறுப்புகளெல்லாம் இருக்கிறது என்று எப்படி பிரித்து அடுத்து பார்த்தார்களா? இல்லையே. ஞானத்தால் உணர்ந்தார்கள். இப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறார்கள் விஞ்ஞானிகள்? அந்த மூலிகையை எடுத்து அந்த மூலிகையை பிரித்து பார்க்கிறார்கள். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன ரசாயனம் இருக்கிறது என்று பார்த்து அதை எல்லாத்தையும் பிரித்து இந்த ரசாயனம் இதற்கு, இந்த ரசாயனம் இதற்கு என்று அந்த ரசாயனத்தை மட்டும் பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் சித்தர்கள் அதை பிரித்து கொடுக்கவில்லை. இப்பொழுது அதை பிரித்து பார்ப்பதும் பிரித்து கொடுப்பதுமே பல ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் பல கோடி பேர் அந்த ஆராய்ச்சியை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், பிரித்து பார்ப்பது என்று. ஆனால் சித்தர்களுடைய ஆராய்ச்சி இயற்கையில் இருப்பதை முழுமையாக உணர்வது என்பது தான் இருந்தது. பிரித்து உணர்வது என்பது இல்லை. இந்த விஞ்ஞானம் அதை பிரித்து பார்க்கிறது. இயற்கை எதை எந்தெந்த அளவில் எங்கெங்கு பொருத்தி அங்கே கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்திருக்கிறது. அதை பிரித்து கொடுக்க வேண்டிய வேலை செய்கிறார்கள். இப்போது ஒரு பழத்தில் வைட்டமின் என்று இருக்கிறது என்று சொல், பழத்தை சாப்பிட்டால் வைட்டமின் நம்ம உடம்புக்குள்ளாக அது பிரிந்து ஆங்காங்கே தேவையானதை எடுத்துக்கொள்ளும், மீதமெல்லாம் கழிவாக வெளியே போய்விடும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வைட்டமினை மட்டும் நாங்கள் பரிசோதனை கூடத்தில் வைத்து பிரித்து அதை எப்படி மாத்திரை வடிவத்தில் கொடுக்கிறோம் என்று கொடுக்கிறார்கள். அதை மட்டும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகிறது? இந்த உடம்பு அப்படியே எடுத்து பழகியது என்று சொன்னால் அடுத்து அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது அதை பிரித்து அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையை இழந்து விடுகிறது. இந்த மனித உறுப்புகளை சோம்பேறியாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய விஞ்ஞான மருத்துவர்கள். சரி, இப்படி மருத்துவத்தில் அவ்வளவு சாதனையை புரிந்தார்கள். இந்த உடலாக இருக்கிறதே எப்படி? இந்த உடல் செல்கள் அப்படியே அடுக்க வைக்கப்பட்டிருக்கிறதே எப்படி? அது எப்படி அப்படியே நிற்கிறது என்பதை கண்டு உணர்ந்தவர்கள் சித்தர்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் அதற்கு பதிலை சொல்ல முடியவில்லை. செல்கள் அடுக்கப்பட்ட கட்டடம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் செங்கலால் அடுக்கப்பட்ட கட்டடம், செங்கலை மட்டும் அடுக்கி வச்சிங்கன்னா அப்படியே சரிஞ்சு விழுந்துருமே. ஆனால் அதற்கு இடையில் சிமெண்ட் கலவை போட்டு அதை இணைக்கிறோமே,
அப்படி இந்த உடல் செல்களை இணைத்து பிடித்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எது என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானத்திடம் கேட்டால் அதற்கு பதில் இல்லை. ஆனால் மெய்ஞான சித்தர்களோ அதை எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று பாருங்கள், எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த ஜீவகாந்தம் என்ற ஒரு காந்த சக்திக்கு 2 தன்மைகள் உண்டு. ஒன்று ஈர்ப்பு சக்தி, ஒன்று தள்ளும் சக்தி. இதை நார்த்து போல் சவுத்து போல்னு சொல்கிறோம். அந்த காலத்திலேயே அவங்க அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு என்ன செஞ்சுருக்காங்க, அந்த நார்த்து இரண்டும் ரிப்பலீச்சதா, ரெண்டும் எதிர்க்கும். அதாவது ஒரே துருவங்கள் எதிர்க்கும், வேறு வேறு துருவங்கள் அட்ராக்ட் பண்ணும், இணைக்கும். இப்போது அந்த அடிப்படையிலே இந்த ஜீவகாந்தம் ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் ஊடுருவி பயணித்து கொண்டே இருக்கிறது. ஒரு செல்லில் மேலே நார்த்து போல்னு வருது, கீழே சவுத்து போல்னு வருது. அங்கேருந்து வெளியே வந்தோடனே அடுத்த செல்லில் நார்த் போல், சவுத் போல். அப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் நார்த் சவுத் வந்து அது ரெண்டும் இணைத்து பிடிக்கிறது. இப்படி இந்த ஜீவகாந்தம் கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறது அல்லவா, கோடிக்கணக்கான ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் உள்ளே புகுந்து பயணித்து கொண்டே இருக்கிறது என்பதை கண்டு உணர்ந்தார்கள். அதனால தான் இந்த உடம்பாக நிற்கிது. அந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் அது பற்றாக்குறையாக அதனுடைய உறுதி கெடும் பொழுது இந்த உடலின் உறுதி கெடுகிறது. அந்த ஜீவகாந்தத்தின் உறுதி அதிகரிக்கும் போது இந்த உடலின் உறுதி அதிகரிக்கிறது. இந்த ஒரே ஒரு கான்செப்ட் இன்னைக்கு இந்த விஞ்ஞான மருத்துவத்துக்கு இன்னும் அறியப்படவில்லை. அதே போல் இந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலின் உறுதி அதிகமாக இருக்கும்போது அது நோய் எதிர்ப்பு சக்தியாக உடலுக்குள்ளாக எதையும் வரவிடாமல், எந்த கிருமியையும் வரவிடாமல் தடுக்கிறது. வந்தாலும் அதை வெளியே தள்ளிவிடுகிறது. இதைத்தான் தடுக்கும் ஆற்றல். அதாவது அதை தடுப்பது ஒன்று, வெளியேற்றுவது ஒன்று. அப்போ இந்த இடத்தில் தடுக்கும் எடுக்கும் என்று அந்த கொள்ளும் ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் அந்த ஜீவகாந்தம் அப்படியெல்லாம் வேலை செய்கிறது என்று சொன்னார்கள். அப்போ இந்த உடலுக்குள்ளாக அந்த உயிராற்றலை உறுதி செய்து விட்டால் போதும், இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இயக்கங்கள் சரியாக நடைபெறும், எல்லாவற்றிற்கும் தீர்வை சொன்னார்கள். அதுதான் சித்தர்களுடைய அந்த மெய்ஞானம் என்பது. இன்று விஞ்ஞானம் சொல்லுகிறது எதிர்ப்பு சக்தி இல்லை என்பதனால்தான் இந்த கிருமிகள் உடலுக்குள்ளாக வந்துடுது அப்படின்னு சொல்லுது. எதிர்ப்பு சக்தின்னா என்ன தெரியாது, எதிர்ப்பு சக்தியை எப்படி பெருக்கிக் கொள்வது தெரியாது, எதிர்ப்பு சக்தியை எப்படி நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் தெரியாது, அதை அழிக்காமல் இருந்தாலே போதுமே தெரியாது. இது எல்லாவற்றையும் சித்தர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமா, இந்த ஜீவகாந்தத்தினுடைய இந்த இயக்கத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் இதில் காந்த இயக்கம், மின்காந்த இயக்கம், ரசாயன காந்த இயக்கம் என்று சொன்னார்களே. அடிப்படை காந்தத்தில் அது காந்தம், அதே சமயத்தில் அது காற்று நெருப்பு என்று வரும்போது மின்காந்தம், அதே நீர் நிலம் என்று வரும்போது ரசாயன காந்தம். இந்த உடம்புக்குள்ளே 5 பஞ்சபூதங்கள் இருக்கிறது. அப்போ உடம்புக்குள்ளே ரசாயனங்கள் இருக்கிறது, மின்காந்தம் இருக்கிறது. பார்க்கிறோம், கேட்கிறோம், மின்காந்தம், சுவைக்கிறோம், நுகர்கிறோம், ரசாயன காந்தம். எப்படி அந்த அழுத்தம் என்பது அடிப்படையான காந்தம். எவ்வளவு அருமையாக உணர்ந்தார்கள் இதை. அந்த அலை இயக்கத்தின் அடிப்படையிலே இதனுடைய அந்த ஜீவகாந்தம் என்பது ஒரு அலை தானே. மோதுதல், சிதறுதல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல், பிரதிபலித்தல், இப்படி ஒரு 5 தன்மைகளை, அலையியக்க தன்மைகளை வைத்து அது அவ்வாறு மோதும்போது எப்படியெல்லாம் உணரப்படுகிறது இந்த மனதால் அப்படிங்கும்போது அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று உணரப்படுகிறது. எது? இந்த மனம்தான் உணர்கிறது. இந்த ஜீவகாந்தம்தான் அலை இயக்கம், அதுதான் மனம். அந்த மனம்தான் உணர்கிறது. அந்த உணர்கிறதை எங்கே போய் அது உணர்வாகிறது என்று சொன்னால் கருமையத்தில் போய் உணர்வாகிறது. அங்கே போய் இருப்பாகவும் இருக்கிறது, எண்ணமாகவும் வருகிறது. இவ்வளவையும் சொன்னது சித்தர்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இதெல்லாம் எண்ணமெல்லாம் எங்கேருந்து வருகிறது, எங்கெல்லாம் பதியுது, மூளையில் பதியுது, மூளையிலேருந்து தான் வருதுன்னு சொல்லி மூளையில்லாத ஒரு மனிதர்களாக இப்பொழுது விஞ்ஞானிகள் இருந்து கொண்டு இருக்கிறது. மூளையில் தான் எல்லாம் நடக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லி கொண்டிருக்கிறது. மூளைச்சாவு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மூளை என்பதில் இல்லை, மூளையின் மூலமாக கர்மயத்தில் பதிகிறது என்று சொன்னார்கள்.
இதை உணர்வது யார் என்று சொன்னால் மனம் உணர்கிறது என்று சொல்கிறோம். இல்லை, மனம் மேல் மனமாக உணர்ந்து அதனுடைய அடிமனமாகிய அறிவாகிய தெய்வம் அதை உணர்கிறது என்று தெய்வத்தையும் கண்டு உணர்ந்தார்கள். தெய்வத்தை உடலுக்குள்ளாக கண்டவர்கள் சித்தர்கள். அப்போ இந்த உடலின் மையத்திலே இயக்கமற்ற இருப்பாக அந்த தெய்வம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார்கள். அதை விரைந்து சென்று அந்த சுத்தவெளியாகிய வெற்றவெளி என்பதையும் உணர்ந்தார்கள். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சுத்தவெளியும் அங்கே இருக்கக்கூடிய சுத்தவெளியும் வேறு வேறா? இரண்டும் ஒன்று என்று உணர்ந்தார்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்தவெளியும் வேறு வேறா? எல்லாமே ஒன்று என்று உணர்ந்தார்கள். ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும், ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு மனித இனத்தினுடைய ஒவ்வொரு மனிதனும் எல்லாமே அந்த இயற்கையினுடைய ஒரு 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 பிரிவாக ஒரு ஒரு பகுத்து வந்த ஒரு ஒன்றாக பார்த்தார்கள். அனைத்தினுள்ளும் அதே இயற்கை தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இவ்வளவையும் உணர்ந்தவர்கள் சித்தர்கள். எதை வைத்து உணர்ந்தார்கள்? மனம் என்ற ஒரே ஒரு கருவியை வைத்து இவ்வளவையும் உணர முடிகிறது. வானியலை உணர்ந்தார்கள். அதை வைத்து ஜோதிட சாஸ்திரத்தை உணர்ந்தார்கள். இதை வைத்து இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பதை அவர்கள் நமக்கு பயன்பாட்டிற்கு தகுந்தார்கள் சொன்னார்கள். அவ்வளவும் சொன்னது சித்தர்கள். இவ்வளவுக்கும் எந்த ஆய்வுக்கூடமும் இல்லை, எந்த சம்பளமும் இல்லை, எவ்வளவு கால விரயமும் இல்லை. அவர்கள் அத்துணையையும் மனம் என்ற ஒரே ஒரு கருவியை கொண்டு ஞானம் என்ற அடிப்படையில் உணர்ந்தார்கள். இதெல்லாம் ஏன் நாம் இப்பொழுது பேசுகிறோம் என்று சொன்னால், இப்பொழுது படித்தவர்களுக்கு இதை நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் தானே விஞ்ஞானிகளாக மாறுகிறார்கள். விஞ்ஞானிகளாக மாறுகிறவர்களே நீங்கள் இந்த மனதில் கொண்டு தியானம் செய்யுங்கள். தியானித்து ஒடுங்கி 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 நின்று பழகி அதன் பிறகு உங்களது ஆராய்ச்சிகளை செய்து பாருங்கள். அந்த ஆராய்ச்சிகள் மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஆராய்ச்சிகளாக மட்டுமே இருக்கும். அதில் மனிதனை தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் அதில் வராது. அது மட்டுமல்ல, அந்த ஆராய்ச்சிகளை சுருக்கமாக, சீக்கிரமாக, காலவிரயமின்றி உங்களால் எதையும் கண்டு உணர முடியும். மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த விஞ்ஞானம் பயன்படக்கூடியதாக மாறும். அதனால் இந்த மெய்ஞானத்தோடு இணைந்து விஞ்ஞானம் செயல்பட வேண்டும். விஞ்ஞானிகள் அனைவரையும் அன்பர்களே வாரீர் என்று அழைக்கின்றோம். நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் மூலமாக இந்த செய்தியை படித்த மனிதர்கள், விஞ்ஞானிகள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்கள் தெரிந்து உணர்வதற்காக வரவேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.